இன்றைக்கி நம்ம மினி சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சின்ன சின்ன சப்பாத்தியாக செஞ்சு கிட்ஸுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மாவு மாதிரி நம்ம வந்து அதை பிசைஞ்சுக்கணும். இதுக்கு தேவையான எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு 30 நிமிஷம் கவர் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம வந்து அதை ஒரு போர்டு எடுத்து அதில் சப்பாத்தி நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம வந்து போட வேண்டியதுதான். நார்மல் சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டிக்கிடலாம். உங்களுக்கு வந்து இது வேணுன்னா மாவு கூட டஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் இதை நல்லா விரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மூடியோ இல்லைனா ஏதாவது ஒரு சர்க்கிளான ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம வந்து அது மேலே வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சர்க்கிள்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேருந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக கிடைக்கும். இது மாதிரி மீதம் உள்ள எல்லா மாவுக்குமே நம்ம போட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு தோசை சட்டியை வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துடலாம். இதில் சப்பாத்தியை வச்சுட்டு நம்ம ஆயில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம எந்த வெஜிடபிள் குழம்போடையோ இல்லைனா நான் வெஜிடபிள் குழம்போடையோ எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்மளோட மினி சப்பாத்தி தயாராகிடும். நீங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு லஞ்சுக்கோ இல்லைனா நீங்கள் ஸ்நாக்ஸுக்கோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் சப்பாத்தியை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.